ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சைக்காலஜிலேருந்து ஒரு 30 கொஸ்டின். நீ 1 டேஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், தேர்வுக்கு உட்படுபவர் டேஸ் மூலம் பயிற்சி செய்து படப்புதிருக்கும் தீர்வு காண்பர். ஆப்ஷன் சி, படங்களை வரிசைப்படுத்துதல். செகண்ட் ஒன், பியாஜே எளிதான நிகழ்வுகளை டேஸ் எனவும் கடினமானவற்றை செயல்பாடுகள் என்றும் அழைக்கிறார். ஆப்ஷன் பி, தன்வயப்படுத்துதல். தேர்ட் ஒன், வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருப்பது. ஆப்ஷன் சி, முதிர்ச்சி மற்றும் கற்றல். ஃபோர்த் ஒன், மாணவர்கள் தன்னுடைய சூழ்நிலைக்கேற்ப தன்னைத்தானே பொருத்தப்படுத்திக் கொள்ள உதவும் வழிகாட்டல். ஆப்ஷன் டி, தனிப்பட்ட வழிகாட்டல். ஃபிஃப்த் ஒன், ஆல்ஃபேக்டரி சாயல்கள் நினைவில் வைத்திருப்பது. ஆப்ஷன் ஏ, மனம். சிக்ஸ்த் ஒன், ஏன் மற்றும் எப்பொழுது என்கின்ற கற்றல் என்பது டேஸ் உளவியல் என்று கருதப்படுகிறது. ஆப்ஷன் பி, கல்வி உளவியல். செவன்த் ஒன், டேஸ் பெற்றோர் வளர்ப்பு முறை குழந்தைகளை தன்னிச்சையாக செயல்பட ஊக்குவித்தாலும் சில வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகளை அவர்களின் செயல்களில் நிலைப்படுத்துதலையும் குறிக்கும். ஆப்ஷன் டி, அதிகாரப்போக்கு. எய்த் ஒன், குழுவின் கருத்து வெளிப்பாட்டை மதிப்பீடு இல்லாமல் வெளிப்படுத்தும் உத்தியானது டேஸ் ஆகும். ஆப்ஷன் சி, மூளை பொலிவு. நைன்த் ஒன், ஒரு மனிதனை குழுவின் சராசரியோடு ஒப்பீடு செய்வதற்கு கீழ்கண்ட எந்த அணுகுமுறை பயன்படுகிறது. ஆப்ஷன் பி, புறத்தேற்று அணுகுமுறை. 10th ஒன், பள்ளி முன்பருவ காலத்தை டேஸ் பருவம் என்று அழைக்கலாம். ஆப்ஷன் சி, முன்குழந்தை பருவம். 11th ஒன், குழு இயக்கம் என்பது குழுக்களுக்குள் ஏற்படும் மாற்றமே ஆகும் என்று கூறியவர். ஆப்ஷன் டி, மோரினோ. 12th ஒன், ஒரு மாணவனின் மனவயது 20 ஆகவும் காலவயது 16 ஆகவும் இருந்தால் அவனுடைய நுண்ணறிவு ஈவு என்னவாக இருக்கும். ஆப்ஷன் பி, 125. 13th ஒன், கற்றல் என்பது புதிய நடத்தையை பெறுதல் அல்லது ஒருவனுடைய அனுபவத்தின் மூலமாக வலுப்படுத்தப்பட்ட அல்லது பலவீனமான பழைய நடத்தை என்று யார் வரையறுத்தார். ஆப்ஷன் டி, கிங்ஸ்லோ மற்றும் ஆர் கேரி. 14th ஒன், பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சமூக சூழல்களில் விளைவால் 3 முதல் 6 ஆண்டுகளில் அதிகரிக்கக்கூடியது. ஆப்ஷன் ஏ, நேர்மறையியல். 15th ஒன், எடை, ஒளி மற்றும் பிற பரிமாணங்களின் உணர்வு போன்ற சில உளவியல் அனுபவங்களை அறிவியல் முறையில் அளவீடு செய்ய டேஸ் முறைகள் இயற்பியல் சாதனங்களை பயன்படுத்துகின்றன. ஆப்ஷன் டி, மன உடல் பரிசோதனை. 16th ஒன், கீழ்கண்டவர்களின் ஆளுமை கோட்பாட்டினை உடலமைப்பின் அடிப்படையில் 3 வகையாக வகைப்படுத்தியவர்கள் யார். பிக்னிக்,
அத்லெட்டிக் மற்றும் லெப்டோசாமஸ்டிக். ஆப்ஷன் ஏ கிரெட்ஸ்மர். 17th ஒன் கட்டுப்பாட்டு நகலாக்கல் மற்றும் வரன்முறையின்மை போன்றவற்றை கொண்டுள்ள மன உளவியல் முறை. ஆப்ஷன் ஏ ஆய்வக பரிசோதனை. 18th ஒன் பின்வரும் உத்திகளில் எந்த ஒன்றை பயன்படுத்தி ஒரு குழந்தையிடம் பயத்தை தூண்டவும் நீக்கவும் இயலும்? ஆப்ஷன் பி நிலையுறுத்தம். 19th ஒன் நுண்ணறிவு சோதனைகளை குழந்தைகள் தங்கள் வயதிற்கு ஏற்ப சிறப்பாக செய்கிறார்கள் என்று கருதிய உளவியலாளர். ஆப்ஷன் பி ஆல்பிரட் பீனே. 20th ஒன் குவிய சிந்தனையில் ஒரு தூண்டலின் போது மன உணர்ச்சியை வெளிக்காட்டுபவர். ஆப்ஷன் சி ஒரே மாதிரியான துலங்கல்கள். 21 புதியதாய் பிறந்த குழந்தைகளிடம் காணப்படும் மனவெழுச்சியானது. ஆப்ஷன் பி முதல் நிலை மனவெழுச்சி. 22 டேஷ் என்பது ஒரு அமைப்பில் செலுத்தப்படும் விசையை குறிக்கிறது. அது அந்த அமைப்பின் கட்டமைப்பை சிதைக்கும், அழிக்கும் அல்லது மாற்றும் தன்மையுடையது. ஆப்ஷன் பி மன அழுத்தம். 23 அக்கறை என்பது மறைமுக கவனம். இதை கூறியவர் யார்? ஆப்ஷன் டி வில்லியம் மெக்டூகல். 24 நிலைப்படுத்தப்படாத தூண்டல் இல்லாத போது நிலைப்படுத்தப்பட்ட துலங்களின் இறுதியான சிதைவு மற்றும் படிப்படியாக மறைதல் என்பது டேஷ். ஆப்ஷன் ஏ அழித்தல். 25 எரிக்சனின் கூற்றுப்படி குழந்தைகள் ஒரு கட்டத்தில் அதிக சுயமரியாதை அல்லது குறைந்த சுயமரியாதையை பெறுகிறார்கள். ஆப்ஷன் பி தொழில் மற்றும் தாழ்வு மனப்பான்மை. 26 ஒழுக்கம் மேம்பாட்டிற்கான கோல்பர்க் கோட்பாட்டில் ஒழுங்க சூழ்நிலை என்பது எந்த படிநிலை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ படிநிலை 3. 27 இயல்பூக்கங்கள் ஒரு இயல்பாய் அமையும் நடத்தை பாங்காக நிலைநாட்டப்படுகிறது. குறிப்பிட்ட மனித மனவெழுச்சிகள் அனைத்தும் இயல்பூக்கங்களிலிருந்து பெறப்படுகிறது. ஆப்ஷன் ஏ மக்டுகள். 28 முரண்பாடுகளை தவிர்ப்பதற்காக சில முதிர் பருவத்தினர் தோல்வியின் போது குழந்தைகளைப் போல் நடந்து கொள்கின்றனர். இதை தற்காப்பு நடத்தைகள் என்பர். ஆப்ஷன் சி பின்னோக்கம். 29 டேஷ் என்பது குழந்தைகளுக்கும் அவர்களை பராமரிப்பவர்களுக்கும் இடையே உள்ள ஒரு வலுவான பாசப்பிணைப்பாகும். ஆப்ஷன் ஏ பற்றுதல். 31 மனிதனின் பல்வேறு வகைப்பட்ட திறமை மற்றும் ஆற்றலை அளவீடு மற்றும் மதிப்பீடு செய்ய பயன்படும் பல்வேறு சோதனை மற்றும் உத்திகள் சம்பந்தப்பட்ட உளவியல். ஆப்ஷன் சி உள அளவீடுகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.